சிறை 1000ல் பாகம் 51. அப்படியே கட்டிய உடச்சிக்கிட்டே கூட இருக்கவன்ட்ட சொல்லுவேன், "மகனே, நாளைக்கு எப்படியும் பார்சல் வந்துடும். பார்சலை வாங்கி அண்ணனுக்கு அடிச்சு விட்டுறணும். அண்ணனுக்கு அடிச்சு விட்டு அதை வச்சு தான் நம்ம பெயிலில் போகணும். பார்த்துக்கடா மகனே, எப்படியாவது பார்சலை தூக்கிட்டு வந்துடணும்டா" அப்படின்னு அவன் சொல்லுவேன். உடனே, "அப்படியா மகனே, சரி மகனே, சரி மகனே, என்ன மகனே, நீ பரோட்டா மட்டும் மனுக்கு போயிட்டு இந்த லைனை மட்டும் கொடு, க்ளீனாக மட்டும் அடிக்க சொல்லு. அடித்தா கரெக்டாக அவன் கைக்கு வந்துடும். நான் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறேன்" அப்படின்னு இவன் சொல்லுவான். மூளையில் ஒரு வாட்ரு இருப்பேன், காணிக்க வாட்ரு இருப்பேன். ஆனால் அவன்கிட்டையும் போய் 2 பேர் பேச்சை கொடுப்பாங்க. "தானே, நீ எந்த ஊர்னே?" அப்படி இப்படின்னு சொல்லி அந்த காணிக்க வாட்டரை கேட்பாங்க. "எப்படின்னே குலவன்ட்டு லைஃப் பாயிண்ட் வந்த, ஆயில் தண்டனை கழிச்சிட்டியானே?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமையா, ரொம்ப கஷ்டமையா" அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்னொருத்தன் போய் வாட்டரை கட்டிக்கிட்டு இருப்பேன். "அண்ணே, நீங்கள் என்னண்ணே ராம்நாடானே? எங்கள் ஊர் ராம்நாடு தானே" அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர்கிட்ட பேச்சை கொடுப்பேன். "அப்படியாயா, எந்த ஊர்யா ராம்நாடு பக்கத்தில்?" அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் கேட்பார். அவனை கட்டி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே இங்கே ராக்கெட்டு க்ளீனாக வந்து பறந்து வந்து மேலே விழுந்துடும். மேலே விழுந்தவொடனே உடனே எடுத்து ஒருத்தன் மேலே ஏறி டபக்குன்னு எடுத்து கையில் கொடுத்து பிளாக்குள்ளே போயிடும். பிளாக்குள்ளே போனோடனே டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பிரித்து உடனே பாத்ரூமில் கொண்டு போய் அண்டிங் பண்ணிடுவாங்க. உள்ளே ஹேண்ட்ஸில் ஏற்றிடுவாங்க, கவட்டையில் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக நின்றுக்கிருவாங்க. அப்புறம் வாட்ரு வருவாங்க. "ஏய், கணக்கு உட்காரு, கணக்கு உட்காருன்னு" சொல்லுவாங்க. உடனே எல்லா பேரும் கணக்கு உட்காந்துருவாங்க. அதில் இவன் சொல்லுவேன், "என்ன மகனே, கரெக்டான பார்சல் தானா?" அப்படின்னு. "நல்லா குவாலிட்டியான சரக்கா? இருடா, லாக்கை பாட்டும் அடித்து பார்த்தா தானே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்ததுக்குன்னே மாட காட்டுக்கு தலைக்கு பறந்த மாதிரி பறந்துக்கிருக்கியேடா" அப்படின்னு இவன் சொல்லுவேன். உடனே, "சரி மேனே, சரி மேனே, கணக்கு உட்காரப்போ" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய், எல்லாம் கணக்கு உட்கார்றா, ஏய் கணக்கு உட்காருங்கடா" அப்படின்னு. "ஐயா வாங்க, கணக்கு எண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளாக எண்ணி அவன் கணக்கு கொடுப்பான். இந்த கைதி கணக்கு கொடுக்குறத வாங்குறது தான் வாட்டரோட வேலை. வாட்டர் அப்படியே ஒரு சாம்பிளுக்கு ஒரு எண்ணுவார். எண்ணி முடித்த உடனே, "அப்படியாயா, 51யா" அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவார். லாக் பண்ணிட்டு போயிட்டு திருப்பியும் வருவார். பூட்டை சரியாக லாக் பண்ணணுமா இல்லையா, இல்லை இவங்க பூரா ஒரு குறாமுறா பூட்டை உடைச்சாலும் உடச்சி போடுவாங்கன்ட்டு வந்து பூட்டை வேறு வந்து ஆட்டி பார்த்துட்டு அப்புறம் போய் கணக்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்ரு தான் இருப்பார். அந்த ஒரு வாட்ரு மெயின் கேட்டில் தான் நிற்பார். இங்கே உள்ளே போய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. போச்சு இழுவையில் பாட்டை பாடிட்டு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்டு அங்கேருந்து மெயின் கேட்லேருந்து வாட்ரு வருவார். "டேய், என்னடா கத்திக்கிருக்கீங்க?" "இல்லைனையா, பாட்டு தாங்கயா பாடிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. உடனே இவன் சொல்லுவான், "டேய் விட்றா விட்றா, அண்ணன் தான்டா, அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து வச்சிடறோம்ண்ணே." "ஆமையா, எடுத்து வையா, வை வாங்க, அதிகாரி வந்தால் வை வாங்கய்யா" அப்படின்னு அந்த வாட்டர் சொல்லுவார். "சரிண்ணே, சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இன்னும் 2 பீடியை சுற்றிட்டு, "படுப்போம்டா மேனே, சாப்பிடுவோம்டா மேனே, எந்திர்றா" அப்படின்னு சொல்லி